கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருப்பெயராலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் பத்திரமாய் வழிநடத்துகிற தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2026 இலக்கை அடையும் ஆண்டு புத்தம் புதிய கிருபைகளால், அளவிட முடியாத இரக்கங்களால் அலங்கரித்து ஆசிர்வதிக்கிறவர் நம்மையும் ஆசிர்வதிப்பார். 2026 ஆசிர்வாதங்கள் என்ன தெரியுமா? ஏசேக்கு சித்னாவுக்கு முற்றுப்புள்ளி, ரெகபோத்துக்கு தொடக்க புள்ளி. யோவேல் 2:25 சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். மலைகளை உடைத்து அலைகளை கிழித்து பிரம்மாண்டமான சாதனை படைக்க பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடங்குவோம். 2026 ஆண்டின் இலக்கை நோக்கி தொடங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 சாமுவேல் 9:6 சொல்லுகிறது, இதோ இந்த பட்டணத்துல தேவனுடைய மனிதர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். எபினேசராய் உதவி செய்தவர், இம்மானுவேலராய் உடனிருப்பவர், யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்ளுவார். அன்புக்குரியவர்களே, போராடி உழைத்து அனுபவிக்க போகும்போது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகிறது என்ற கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? வலையில் சிக்குகிற மீனும் கவலையில் சிக்குகிற மனிதனும் ஒன்றுதான். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், சுமைகளும் பாடுகளும் பெருகிறதா? இந்த ஆண்டு ஒரு மந்திர சொல்லை ஆண்டவர் நம்முடைய மனதில் பதித்து வைக்க விரும்புகிறார். போராட்டம் இல்லாமல் தேரோட்டம் இல்லை. 2026 ஆண்டு இலக்கை சிறப்பாக அடைய ஒரு வழி இருக்கிறது. என்ன தெரியுமா? இட்லிக்கு ஒரு கரண்டி மாவுதான், தோசைக்கும் ஒரு கரண்டி மாவுதான். இட்லி 10 ரூபாய், தோசை 60 ரூபாய். ஏன் தெரியுமா? இட்லி குறுகிய வட்டம், தோசை பெரிய வட்டம். குறுகலான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு விசாலமான எண்ணங்களை பழக்கப்படுத்தினால் நம்முடைய மதிப்பும் கூடும், நம்முடைய இலக்குகளையும் நாம் எட்டி பிடிக்கலாம். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று குறிப்பிடுகிறார். நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லுக்கு ஆங்கிலத்தில் 3 பதங்கள் உண்டு. ஃபெய்த், மழை வேண்டி ஜெபிக்க கூடும்போது ஒருவர் மாத்திரம் குடை பிடித்து அமர்ந்திருந்தால் இதுவும் நம்பிக்கை. ஃபெய்த். ட்ரஸ்ட், சிறு பிள்ளையை மேலே தூக்கி போட்டு பிடிக்கையில் அது பயப்படாமல் சத்தமாக சிரிக்கிறது, இதற்கு பெயரும் நம்பிக்கை. ட்ரஸ்ட். ஹோப், ஒவ்வொரு இரவிலும் தூங்க போகிற போது மறுநாள் விடியும் என்று எண்ணுகிறோமே, இதற்கு பெயரும் நம்பிக்கை. ஹோப். யவிரு என்ற ஜெப ஆலய தலைவனிடத்துல மார்க்கு 5:36 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. 2026 இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இன்றைக்கே தருவார். மனதில் ஒரு கேள்வி, சிங்கம் பெருசா மான் பெருசா? சிங்கம்தான் பெருசு, இதுல என்ன சந்தேகம்? சிங்கம் மானை துரத்தும் போது சில முறையே சிங்கம் ஜெயிக்கிறது, பல முறை மான் தான் ஜெயிக்கிறது. இப்ப யோசித்து பாருங்கள், மான் தானே பெருசு. சிங்கம் ஓடுவது எதற்காக தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டுக்காக. அதனால்தான் அந்த மான் தப்பித்து விட்டால் வேறு மானை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறது. அந்த மான் ஓடுகிறது எதற்காக தெரியுமா? உயிர் பிழைப்பதற்காக அது தப்பி ஓடுகிறது. சிங்கம் தேவைக்காக ஓடுவதால் தோற்று போகிறது, மான் நோக்கத்தோடு ஓடுவதால் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. 2026 தேவைகளுக்காக ஓடாமல் நோக்கத்தோடு ஓடுங்கள். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். God will fulfill his purpose for me. ஜெபம் ஜெயம் கொடுக்கும், அதை பழக்கப்படுத்துங்கள். வேதம் சந்தோஷத்தை கொடுக்கும், அதை வழக்கமாக்குங்கள். சாத்தான் கிறிஸ்தவர்களை பாலாக்க கையில் எடுக்கும் ஆயுதம் ஜெபிக்க விடாமல் தடுப்பான். நம்மாலே ஜெபிக்க முடியவில்லையா? நம்ம வீடு ஒழுக ஆரம்பித்து விட்டது, ஜெபிக்கணும்னு நினைக்கையில தூக்கம் வருதா?
பிரசங்கி 10:18 சொல்லுகிறது, மிகுந்த சோம்பலினாலே மேல் மச்சு பாலாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்காக ஒரு இடத்திற்கு போனார். நம்மை போல படுக்கையில அமர்ந்து அவர் ஜெபிக்கவில்லை. பிரேயர் இஸ் எ டெலிகம்யூனிகேஷன் சென்டர். இரு நாடுகள் யுத்தம் செய்கையில் முதலில் தொடர்பு மையத்தை தகர்ப்பார்கள். அதுபோல சாத்தான் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள தடுக்கிற ஆயுதம் ஜெபிக்க விடாமல் நம்மை தடை செய்வான். மேல் வீட்டின் அனுபவத்தை விட்டுவிடாதீர்கள். மத்தேயு 6:6 சொல்கிறது, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். 2026 ஆண்டில எதை செய்தாலும் அந்தரங்கமாய் செய்யுங்கள், தேவன் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இன்றைய தியானம், யூதாவை ஆட்சி செய்த ராஜாக்கள் 20 பேர். அவர்களிலே சிறப்பாக ஆட்சி செய்தவர்கள் 8 பேர். அதில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்தவர் யார்? அவரைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் 17:3 சொல்கிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. திருமறையில ஆண்டவர் யாரோடு எல்லாம் இருந்தார்? ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். யாத்திராகமம் 3:12 சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயோடு இருந்தார், அவன் உண்மையுள்ளவனாக வாழ்ந்தான். யோசுவா 1:5 சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், வாக்களிக்கப்பட்ட கானானை அவர் பகிர்ந்தளித்தார். 1 சாமுவேல் 18:12 சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவர் ஆண்டவரின் இருதயத்திற்கு ஏற்றவராக ஜொலிக்கிறார். இந்த பட்டியலில யோசபாத்தின் பெயரும் உள்ளது. அவர் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்தவர். யார் இந்த யோசபாத்? யோசபாத் என்பதற்கு யெகோவா நியாயம் தீர்ப்பார் என்று அர்த்தமா? ஆசா ராஜாவின் மகன், யூதாவின் 4வது ராஜா, யூதாவின் ராஜாக்களில் பயபக்தியானவர். இவருடைய நாட்களில் மிகுந்த சமாதானம் இருந்தது. யோசபாத் என்றாலே கர்த்தரை நம்பி இலக்கை தொடர்ந்தவர் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். 2 நாளாகமம் 17:3 சொல்கிறது, கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். 2 நாளாகமம் 17:5 சொல்கிறது, கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். 2 நாளாகமம் 20:32 சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 நாளாகமம் 18:1 சொல்கிறது, மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டானது. யோசபாத் ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறார். 2026 ஆண்டு இலக்குகளை தொடர யோசபாத் கற்பிக்கும் 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1, யோசபாத் கர்த்தரை தேடினார். 2026 ஆண்டு இலக்கை அடைய முதல் அறைகூவல், கர்த்தரை தேடுங்கள். சங்கீதம் 9:10 சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. எப்படி புரிந்து கொள்வது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யுத்தம் செய்ய வருகிறார்கள். கடலுக்கு அக்கறையிலே சீரியா வந்து விட்டார்கள். ஆசசோன் தாமாருக்கு வந்து விட்டார்கள். இந்த செய்தி தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்த பொழுது யோசபாத் ராஜா என்ன செய்கிறார்? அவர் செய்தது என்ன தெரியுமா? இராணுவ மந்திரியை தேடவில்லை, படை தளபதியை தேடவில்லை, தளவாடங்களை ஆயத்தப்படுத்தவில்லை, போர் வீரர்களை தேடி ஓடவில்லை. மாறாக 2 நாளாகமம் 20:3 கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தான். யோசபாத் ராஜாவின் வார்த்தையை கேட்டு யூதா மக்கள் பயப்படவில்லை. 2 நாளாகமம் 20:4 சொல்கிறது, யூதா மக்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிற, இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். இவருடைய ஆட்சியில பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள். கோலியாத் இஸ்ரவேலரையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்துக் கொண்டே இருந்தார். சவுல் ராஜா என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தரை தேடி இருக்க வேண்டும், மக்களை ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும், உபவாசத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். சவுல் ராஜா செய்தது என்ன? 1 சாமுவேல் 17:25 சொல்கிறது, இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றான். யோசபாத் ராஜாவோ கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்தினார். 2 நாளாகமம் 20:13 சொல்கிறது, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அன்புக்குரியவர்களே,
சவுலின் நாட்களிலே விருத்த சேதனம் பண்ணப்படாத கோலியாத் சமஸ்த இஸ்ரவேலரையும் ஒரு நாள் 2 நாள் அல்ல 40 நாட்கள் அச்சுறுத்திய பரிதாபம். கர்த்தரை தேட வேண்டிய சவுல் ராஜா ஓடி ஒளிந்து கொண்டார். ஒரு தேசத்தின் ராஜாவே ஓடி ஒளிந்து கொண்டால் படைகளும் ஓடி ஒளியத்தானே செய்யும். யோசபாத் ராஜாவோ கர்த்தருடைய ஆலயத்தின் முகப்பிலே நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:6 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்துல இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. யூதா மக்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை தேடினதினால் கிடைத்த பலன் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:17 சொல்கிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யுத்தம் செய்ய வந்தது யார்? மோவாபியரும் அம்மோனியரும் யோசபாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தார்கள். நடந்தது என்ன? 2 நாளாகமம் 20:22 யோசபாத் யூதா மக்களோ கர்த்தரை பாடி துதித்தார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். 2026 ஆண்டில இலக்கை தொடர கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும் பொழுது யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி தன் ஆஸ்தி முழுவதையும் விட்டு வைத்தியம் பார்த்தும் சுகமடையாமல் மார்க் 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, இயேசுவை பார்ப்பதற்காக அல்ல, இயேசுவை தொடுவதற்காக. இந்த ஒரு அளவு கடந்த நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க் 5:34 மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். கிபி 1700 ஆண்டுகளில சாமுவேல் சூசன்னா என்ற ஒரு தம்பதி லண்டன் மாகாணத்துல 8 பிள்ளைகளோடு ஏழ்மையான ஒரு குடும்பமாய் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இவர்கள் குடியிருந்த பகுதி தீப்பற்றி முற்றிலும் சாம்பலானது. ஏழை பெற்றோர் 8 பிள்ளைகளோடு நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டார்கள். பசியோடு அலைந்த பரிதாபம், பசியோடு பிள்ளைகள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த இக்கட்டான தருணம். தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை ஆமோஸ் 5:6 கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த வேதனையான அனுபவத்துல அந்த ஏழை தாய் கற்பித்த வார்த்தை கொலோசியர் 3:1 மேலானவைகளையே தேடுங்கள். இந்த தம்பதி தங்களுடைய மிகுந்த தரித்திரத்திலும் கர்த்தரை மட்டும் தேடினதினா ஜான் வெஸ்லி என்ற திருச்சபை தந்தையை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். ஆக 2026 ஆண்டின் முதல் தீர்மானம், நான் கர்த்தரை தேடுவேன். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இரண்டாவதாக யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் நடந்தான். 2026 இலக்கை அடைய இரண்டாவது அறைகூவல், கர்த்தருடைய வழிகளில் நடங்கள். சங்கீதம் 128 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எப்படி புரிந்து கொள்வது? 2 நாளாகமம் 17 சொல்லுகிறது, ஆசா ராஜா மரணம் அடைந்த பின்பு யோசபாத் 35ஆம் வயதில ராஜாவானான். மற்ற ராஜாக்கள் அனைவரும் தகப்பனுடைய வழியை பின்பற்றினார்கள். யோசபாத் ராஜா தகப்பன் செய்து வைத்த விக்கிரக தோப்புகளையும் பாகால்களையும் ஆண்டவர் அருவருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி போட்டான். 2 நாளாகமம் 17:6 சொல்கிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. எந்த விதமாக உற்சாகம் கொண்டார் தெரியுமா? யூதாவின் பட்டணங்களில உபதேசம் பண்ணுவதற்காக முதலில மிஷனரிகளை ஏற்படுத்தியவர் இந்த யோசபாத் ராஜா. அப்படி அனுப்பப்பட்டவர்களில நமக்கு பரிச்சயமானவர்கள் 2 நாளாகமம் 17:7 சொல்லுகிறது, ஒபதியா, சகரியா. 2 நாளாகமம் 17:9 இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேதத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத் உற்சாகமாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து யூதா தேசத்தை நடத்தின காரணத்தினால கர்த்தருடைய பயங்கரம் பற்றி எறிந்த பொழுது யூதாவுக்கும் யோசபாத்துக்கும் எந்த தீங்கும் நேரிடவில்லை. 2 நாளாகமம் 17:5 சொல்கிறது, யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. 2 நாளாகமம் 17:12 சொல்கிறது, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானார். இவை அனைத்திற்கும் ஒரே காரணம், யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடந்தது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 2 வாசல்களை குறிப்பிடுகிறார். ஒன்று இடுக்கமான வாசல், மற்றொன்று விசாலமான வாசல்.
மத்தேயு 7:13-14 சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமாய் இருக்கிறது. யோசபாத் கர்த்தருடைய வழியை தெரிந்தெடுத்து அதிலே உற்சாகமாய் நடந்தார். அதன் பலன் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 22:48 பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீசுக்கு கப்பல்களை செய்தார். அவைகள் போகவில்லை, அவைகள் உடைந்து போயின. யூதா நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த, கடல் கடந்து வாணிபம் செய்ய, கப்பல் செய்து வியாபாரத்தை விருத்தியாக்க ராஜா திட்டமிடுகிறார். அந்த கப்பல் புறப்படவே இல்லை. அது உடைந்து போய் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய போதும் யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடந்தார். வெற்றி மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இது என்னால் வந்தது என்கிறோம். தோல்வி வரும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோம். பிலிப்பியர் 4:11 சொல்லுகிறது, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடந்தவர்கள். இவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 7 மடங்கு சூடேற்றப்பட்ட தீச்சூளைக்குள்ளே போட்டார்கள். கடவுள் சும்மாவா இருந்தார்? 3 பேருக்கு நடுவில் 4வது நபராக உலாவினார். தானியேல் 3:22 சொல்கிறது, 3 பேரை தூக்கி கொண்டு போனவர்களை கொன்று போட்டது. 3 பேரை கட்டுண்டவர்களாய் தூக்கி போட்டாங்க. அக்கினி மனம் கூட அவர்கள் மேல் படவில்லை. நேச்சார் ராஜா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 ஆண்டுகள் கூனியாய் வாழ்ந்த பெண்மணி. லூக்கா 13:11 சொல்கிறது, 18 ஆண்டுகள் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பெண் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, 18 ஆண்டுகள் என்பது நீண்ட காலம். கொஞ்சமும் நிமிர முடியாதவர், ஆனால் அனுதினமும் ஆலயத்திற்கு உற்சாகமாய் வந்து ஆண்டவரை தேடியவர். லூக்கா 13:13 சொல்கிறது, இயேசு அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வேதநாயகம் சாஸ்திரியார் ஊழியத்து நிமித்தமாக இலங்கைக்கு சென்றபோது சிறப்பான வரவேற்பு, நல்ல உபசரிப்பு. அவர் இரவு தங்கியிருந்த இடத்துல திருடர்கள் அவருடைய உடைமைகளை எல்லாம் திருடி சென்று விட்டார்கள். மறுநாள் கூட்டத்துக்கு புறப்பட எந்த உடையும் இல்லை, எந்த உடைமையும் இல்லை. கூட வந்தவர்கள் புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள். கூட்டத்திற்கு எப்படி செல்ல முடியும்? வேதநாயகம் சாஸ்திரியார் உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தமானார். சரியான நேரத்துல ஒரு மனிதன் வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பினார், உங்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்க சொன்னார் என்று கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடந்தால் மட்டுமே தெரியும் அது எத்துணை மகிமையானது. 2026 தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டுமா? சங்கீதம் 139:24 சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். 3வதாக யோசபாத் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். 2026 இலக்கை அடைய 3வது அறைகூவல், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். 1 யோவான் 5:14 சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்படி புரிந்து கொள்வது? யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய மோவாபியரும் அம்மோனியரும் வந்து நிற்கிறார்கள். உமக்கு விரோதமாக ஏராளமானவர்கள் வந்து விட்டார்கள், ரொம்ப பக்கத்துல வந்து விட்டார்கள், நமக்கு அருகிலே வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது யோசபாத் திரும்பி பார்த்து நன்றி செலுத்துகிறார். எதை திரும்பி பார்க்கிறார்? 2 நாளாகமம் 20:7 எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கவில்லையா? 2 நாளாகமம் 20:9 எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலோ உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்களே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்ததை திரும்பி பார்க்கிறார். ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு இக்கட்டு நாளிலே அருளின ரட்சிப்பை நினைவு கூர்ந்து பார்த்து 2 நாளாகமம் 20:26 பெராக்காவிலே கூடுகிறார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, யுத்தத்துக்கு புறப்பட்ட மக்களிடத்துல 2 நாளாகமம் 20:20 சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், தீர்க்கர்களை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். யுத்தத்துக்கு நன்றியோடு புறப்பட்டதினால மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்பி வந்தார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுவிடத்துல 10 தொழுநோயாளிகள் வந்து, ஈசோயரே எங்களுக்கு இறங்கும் என்று கதறினார்கள். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள்,
அவர்கள் போகிற வழியில சுத்தமானார்கள். அதுல ஒருவன் சுகமானதை கண்டு இயேசுவிடம் திரும்பி வந்து லூக்கா 17:16 அவர் பாதத்துல முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு கேள்வி, இயேசு ஆசாரியரிடத்துல காண்பிக்க சொன்னார். அவன் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவிடத்துல காண்பிக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? 9 பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த ஒருவனுக்கு மாத்திரம் கிடைக்கிறது. லூக்கா 17:19 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நன்றி உணர்வு இன்றைக்கு நலிந்து போகிறதா? உலகம் இலவசங்களால் கவரப்பட்டு கொண்டே இருப்பதினால நன்றி உணர்வும் மெலிந்து தேய்கிறதா? மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது, மந்திரங்களில் சிறந்தது நன்றி. நன்றி உள்ளவனுக்கு இறைவன் இன்னும் அதிகமாய் தருவார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உளவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், வளங்களில நலன்களில சிறந்தது மனநலம். நம்முடைய மனநலம் பெருக, நம்முடைய மனநலம் சிறந்திருக்க நன்றி ஒன்றே அவசியமாய் இருக்கிறது. 2026 தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வேண்டுமா? சங்கீதம் 103:1-2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நிறைவாக கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்தார். நாமும் தொடர வேண்டுமா? டர்ட்டில் தியரி, ஆமைகளின் கோட்பாடு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமைகள் தங்கள் வாழ்நாளில ஒருபோதும் பதட்டப்படுவதில்லை, ஒருபோதும் பொறாமைப்படுவதில்லை, ஒருபோதும் கோபப்படுவதில்லை, ஒருபோதும் பிறரை பார்த்து வாழ்வதில்லை, ஒருபோதும் பிறரோடு போட்டி போட்டுக் கொள்வதில்லை. எல்லா நிலைமையிலும் மிகவும் பொறுமையாக அது முன்னேறி கொண்டே இருக்குமா? எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் அலைகள் அடித்தாலும் அது கரை சேர்ந்து விடுமா? அன்புக்குரியவர்களே, 2026 இலக்கை நோக்கி புறப்படுகிற நாம் ஆமைகளைப் போல பதட்டப்படாமல், பொறாமைப்படாமல், கோபப்படாமல், பிறரோடு ஒப்பிட்டு வாழாமல், பிறரோடு போட்டி போடாமல், பொறுமையாய் முன்னேறி கொண்டே இருப்போம். நிச்சயமாய் இலக்கை எட்டி பிடிப்போம். திருமறையில ஆசீர்வாதங்கள் 3 வகைப்படுகிறது. ஒன்று பூரண ஆசீர்வாதம், 2வது பரிபூரண ஆசீர்வாதம், 3வது சம்பூரண ஆசீர்வாதம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை இந்த ஆண்டில அனுதினமும் ஒரு முறையாவது வாசித்து விடுங்கள். பூரண ஆசி பெற வேண்டுமா? லாபமானவைகளை விட்டு விடுங்கள். பரிபூரண ஆசி பெற வேண்டுமா? கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக நஷ்டமென்று எண்ணுங்கள். சம்பூரண ஆசீர்வாதம் வேண்டுமா? இயேசுவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக நமக்கு தேவன் நியமித்திருக்கிற பந்தய பொருளை பெற்று ஜெயமாய் வலம் வரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.